வெல்கம் யூ ஆல் ஃபார் வாத்தியார் யூடியூப் சேனல். இந்த சேனலோட பர்பஸே வந்து இன்ஜினியரிங்கை இன்னும் ஈஸியாக்குறதும், பேசிக் காமன்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறதுக்காகவும் அண்ட் லேர்ன் பியாண்ட் நம்ம கிளாஸை விட வெளியே வந்துட்டு இன்னும் நிறையா படிக்கிறதுக்காகவும் தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அண்டு நம்ம கிளாஸில் படிக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார் குவாலிஃபைங் தி எக்ஸாம்ஸ் ஆர் குவாலிஃபைங் தி டிகிரி, ஜஸ்ட் ஃபார் மார்க்ஸ். பட் இண்டஸ்ட்ரி 4.0 அப்படி இல்லை. they are requiring the skills. ஸோ ஸ்கில்ஸை எப்படி என்ஹான்ஸ் பண்ணுறது அப்படின்னா we have to learn beyond. ஸோ as a part of one thing, ஆன்லைன் சிமுலேஷன்ஸ் டூல்ஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஆன்லைன் சிமுலேஷன்ஸோட மெரிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு தியரி படிப்போம். இந்த தியரியை வந்து லேபில் போய் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்ப்போம் இல்லையா. ஸோ ப்ராக்டிக்கலாக போகக்குள்ள எனக்கு லேப் ஃபெசிலிட்டி வேணும். ஸோ எனக்கு அதுக்கான டைம் வேணும், சம் காஸ்ட் இன்வால்வ் ஆகுதுங்க, அண்ட் சேஃப்டி. ஸோ ஃபிசிக்கலாக பண்ணக்குள்ள சேஃப்டி இல்லாமல் போகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. வேறு ஆன்லைன் டூல்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம மொபைல்லே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ வேர் எவர் யூ கோ யூ கேன் யூட்டிலைஸ் தி ஆன்லைன் சிமுலேஷன் டூல்ஸ். அண்ட் சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பக்கா. ஸோ நம்மளால் வந்து வித்தவுட் எனி கன்சர்ன்ஸ் we can familiar it. அண்ட் நம்ம இதில் செஞ்சு பார்க்கக்குள்ள நமக்கு வந்து இன்னும் அதனால தான் ஐஐடியூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா விர்ச்சுவல் லேப்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒன்ஸ் யூ ஆர் ஃபெமிலியர் வித் ஆன்லைன் சிமுலேஷன் டூல்ஸ் we can make it as experiments. அண்ட் சேனலோட ஃபோக்கஸ் பார்த்தேன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் who are struggling in classes. ஸோ உங்களுக்காக தான் இந்த சேனலோட பேஸே. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் we have to familiar with the Falstad app. ஸோ கூகுளில் போய்ட்டு Falstad FALSTAD அடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட் மெனு will be Falstad app. ஸோ யூஸ்வலாகவே நம்ம ஓப்பன் பண்ணால் ஒரு சர்க்யூட் வந்து ஸ்டிமுலேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் வெர்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா we can go with ஃபுல் ஸ்க்ரீன் வெர்ஷன். ஸோ இங்கே போய்ட்டு ஃபைல் போய்ட்டு நியூ blank சர்க்யூட் கொடுத்துக்குங்க. ஸோ இங்கே பார்த்தோன்னா நம்ம எல்லா காம்பனன்ட்ஸ் வச்சும் we can make the circuits. நம்ம அனலாக் டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் படுத்திருக்கோம் இல்லைங்களா. அனலாக் எலக்ட்ரானிக்ஸில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ் வச்சு we can make the circuits. அண்ட் டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் படித்த எல்லா எலமெண்ட்ஸ் வச்சுமே we can make the circuit. ஸோ ஃபைலில் போய்ட்டு ஒரு பாப்அப் மெனு அப்பியர் ஆகும். ஸோ we can select the new blank circuit. ஆர் நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருந்தோம்னா we can open the existing circuits. அண்ட் ஃப்ரம் த ட்ரா ஆப்ஷன்ஸ் நம்ம எல்லா காம்பனன்ட்ஸும் இங்கே பார்க்க முடியும். ஸோ பேசிக்காக ஒரு சர்க்யூட் மேக் பண்ணுறதுக்கு காம்பனன்ட்ஸ் தேவை. ஸோ we can make the active components as well as passive components. ஸோ passive components பொறுத்த வரைக்கும் கெப்பாசிட்டர் இருக்கும், இண்டக்டர், சுவிட்சஸ், ரிலேஸ், தெர்மிஸ்டர்ஸ். அண்ட் ஆக்டிவ் காம்பனன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் டயோடு, ஜெனர் டயோடு, மாஸ்ஃபெட், ஜேஃபெட், ஆப் ஆம்ப். அவுட்புட் லேபிள்ஸை பொறுத்த வரைக்கும் we can get the ammeter, voltmeter and various LEDs, lamps. அண்ட் இன்புட் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி, டிசி, எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் கொடுக்க முடியும், கரண்ட் சோர்ஸை கொடுக்க முடியும். ஸோ we can utilize all kind of input sources from there. அண்ட் நார்மலாக யூஸ் பண்ணுற லோடுக்கான ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சர்க்யூட்டை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கான ஒயர்ஸுங்க. ஸோ பேசிக்காக இதை பார்த்துப்போம். நெக்ஸ்ட்டு we can go with beyond. ஸோ ஃபஸ்ட்டு we can start with ஓம்ஸ்லாவே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ ஓம்ஸில் என்ன சொல்லுது அப்படின்னா V equal to IR or V directly proportional to I at constant R at constant temperature இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு வோல்டேஜ் சோர்ஸ் தேவை. ஸோ ஃப்ரம் த இன்புட் சோர்ஸஸ் I can get the voltage source. ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணதுக்கப்புறம் we can draw the voltage source. ஸோ சோர்ஸ் செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செலக்ட் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா we can set the values. So here it will be 5 volt, right? So we can check the 5 volt and we can make it as an AC source also. From the waveform we can click AC மாற்ற முடியும், or square wave, triangular wave, sawtooth or pulses. So simply it was an function generator இல்லையா. ஸோ ஒரு சின்ன சோர்ஸ்லேருந்து we can make multiple waveforms. So first initially I want to make it as an DC source. DC சோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டேன், 5 வோல்டேஜ் செட் பண்ணிட்டேன். தென் எனக்கு தேவை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இல்லையா. ஃபார் வெரிஃபைங் தி ஓம்ஸ் லா I want resistance here.
ஸோ 1 kilo ohm resistance எடுத்துக்கிறேன். ஸோ I can change my resistance also. So I make it as 2.2 kilo ohm. It's okay, defines the kilo. ஸோ ஒரு லோடு எடுத்துக்கலாம். அவுட்புட் டிவைஸில் போயிட்டு லேம்ப் எடுத்துக்கிறேன். ஸோ சர்க்யூட் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இல்லையா? ஸோ இட் வாஸ் அன் ஓப்பன் சர்க்யூட். நமக்கு தெரியும் கரண்ட் வந்து ஓப்பன் சர்க்யூட்டில் போகாது. ஸோ இந்த ஸ்ப்ளிட்டட் டாட் லைன்ஸ்லாம் எல்லோ லைன்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டோட ஃப்ளோவை சொல்லுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் வில் பி ஸ்டாண்டிங், ரைட்? ஸோ யூ ஹேவ் டு கம்ப்ளீட் தி சர்க்யூட் பை யூஸிங் தி ஒயர், ரைட்? ஸோ நம்ம ஒன்ஸ் ஒயர் கொடுத்துட்டோன்னா என்ன ஆகுதுங்க, இந்த டாட் லைன்ஸ்லாம் மூவ் ஆக ஆரம்பிக்குது. ஸோஸ் the conventional current directions. So we can increase the speed of the current by adjusting the knob, or we increase the simulation speed. நம்ம ரன் பண்ணிக்கலாம், ஸ்டாப் பண்ணிக்கலாம், காம்பனன்ட்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு we can again run. So simply it shows the Ohm's law. சரி, எப்படி Ohm's law வெரிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னா, so first thing we can also make the ஸ்கோப்ஸ். நம்ம ஆசிலோஸ்கோப்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, வேவ் ஃபார்ம்ஸை we can பார்க்க முடியும் இல்லையா? ஸோ இங்கேயும் நம்ம ஸ்கோப்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த காமெண்ட்டை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா we can get the scope. ஸோ அந்த ஸ்கோப்பில் போட்டோம்னா பக்கத்துலேயே இருக்கும், நியூ ஸ்கோப்னா கீழே வந்துடும். ஸோ நம்ம கரண்ட்டோட வேல்யூஸை பார்க்கலாம் இங்கே. அண்ட் ஆல்சோ ஒரு ஒரு காம்பனண்ட்டை கிளிக் பண்ணாலே அட் த பாட்டம் we can check the values for current, voltage, power. ஸோ இதோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 2.2 கிலோ ஓம்ஸ் இருக்குது. வோல்டேஜ் அக்ராஸ் பார்த்தீங்கன்னா 4.984 approximately, அண்ட் கரண்ட் த்ரூ ரெசிஸ்டன்ஸ் வாஸ் 2.265, ரைட்? ஸோ ரிமைனிங் இருக்கிற வோல்டேஜ் வந்து இது லேம்ப் கன்சியூம் பண்ணிகிட்ருக்கு. ஸோ உனக்கு கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லா தெரியும். ஸோ இந்த 2 வோல்டேஜ் சேர்த்திங்கன்னா இட் வில் பி 5 volt. பட் கரண்ட் வந்து கான்ஸ்டன்ட், பிகாஸ் லேம்பும் ரெசிஸ்டன்ஸும் சீரியஸில் இருக்கிறனால கரண்ட் இங்கேயும் 2.265 milliamps அண்ட் லேம்ப்லேயும் 2.265 milliamps. வேறஸ் வோல்டேஜ் வந்து இது 4.984, இது 16.31 millivolt. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் பி அப்ராக்சிமேட்லி 5 volt. ஸோ நவ் ஐ வாண்ட் டு செக் தி I want to verify the Ohm's law. ஸோ வோல்டேஜை வேரி பண்ணிக்கிறேன், என்னோட ரெசிஸ்டன்ஸை ஐ கீப் இட் அஸ் இன் கான்ஸ்டன்ட். ஸோ 5லேருந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா 50 ஆக்கிறேன். ஒன்ஸ் ஐ மேக் இட் அஸ் இன் 50, you can check the current. It was 22.653. ஸோ மல்டிபிள்ஸ் ஆஃப் 10 நான் வந்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணக்குள்ள என்னோடய கரண்ட் என்னவாகுது, 10 மல்டிபிள்ஸில் இன்க்ரீஸ் ஆகுது. அகைன் ஐ செட் தி வோல்டேஜ் as 500. இப்போ கரண்ட்டை செக் பண்ணி பார்க்குறேன், இட் வில் பி 226. ஸோ அங்கே 100 மல்டிபிள்ஸ் பண்ணக்குள்ளே இங்கே 100 மல்டிபிள்ஸ் ஆகுது இல்லையா? ஸோ ஃபார் 5 volt it will be 2 milliamps, for 50 volt it will be 22 milliamps, for 500 volt it will be 226 milliamps. அப்போ நம்ம 5000 ஆக்கினா என்ன ஆகும்? So now I check the current through it, it will be 2.1 amps. So before that it was milliamps, now it will be amps ஆகுது இல்லையா? So again I make it as 50,000. So now it will be 20 amps, right? So for every increase in voltage we can realize the increase in current. So linear-ஆ நம்மளோட கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு for every increase in voltage, right? So we can verify the Ohm's law by using the online simulator tool. ஸோ இது வந்து பேசிக்ஸு. ஸோ இந்த டூலை வச்சுக்கிட்டு we can build enormous circuits. ஸோ இவங்களே என்ன பண்ணுறாங்கன்னா already give some designed circuits. So from the circuits we can see that some basic circuits, Ohm's law kind of circuit, and so this is for Ohm's law, where
2 ரெசிஸ்டன்ஸை பேரலாக வச்சுருக்காங்க. இதுக்கு அக்ராஸாக இருக்கிற கரண்ட்டை we can measure இல்லையா? ஸோ we can change the voltage as 50 volt. Now check the current, vary ஆகுது. Again I change the voltage as 500. It will be 5 amps and 500 milliamps. ஸோ ஒவ்வொரு முறை நம்ம வோல்டேஜ் ஏற்றக்குள்ள என்னோடய கரண்ட்டும் ஏறுது. ப்ளஸ் பேரலாக இருக்கிறனால எனக்கு கரண்ட்டு டிஃபராக இருக்குது, வோல்டேஜ் மேபி சேம் இல்லையா? And some advanced circuits we can get the op-amp circuits of a rectifier. So here we can check the output at bottom and undocked scopes la inga irukku illaya. So idu input signal, so here it was an output. So since it was an off wave rectifier, but positive off mattum enna aayittu irukna rectify aayittu irukku. So whether you are opening the full wave rectifier, so for both positive negative off cycles are rectified using the op-amps. ஸோ நம்ம இங்கே பார்க்க போகிறது ஆக்டிவ் ரெக்டிஃபயர் இல்லையா? யூஸிங் தி ப்ரெசிஷன் டயோட் they rectified it. ஸோ பிஃபோர் வெறும் டயோடு வச்சு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா we can make the rectifier. So from the diode also we can see the full wave rectifier. ஸோ இது வந்து bridge type rectifier இல்லைங்களா? ஸோ by using the 555 timer we can make the monostable, multistable, multivibrators and square wave generator. So this is called schemic trigger இல்லையா? So regenerating generator, regenerating comparator. So here input supply outputல வந்து ஸ்கொயர் வேவாக ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கு. And by using the MOSFET we can make normal circuits. And for digital logics it will be analog digital converters, sequential logics, flip-flops. So where we can set and reset flip-flops. So once we are setting high and both high, what will happen? We can measure at Q and Q bar, right? So set a high level set பண்றேன் and it will be low, high. So ஒரு முறை நம்ம பண்ணக்குள்ள என்ன ஆகும்னா we can check the changes in output levels. So that's all about your online simulator tool. So பேசிக்காக நம்ம வந்து சில விஷயத்தை கற்றுக்கிட்டோம் இல்லையா? ஸோ பை யூஸிங் தி ஆன்லைன் சிமுலேஷன் டூல்ஸ் நம்ம தேரியில் பார்க்குற எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம்னா we can build the circuits. So hope you will get the aware about basics of Falstad. Not only the Falstad, there are various online simulator tools are available. Most of them open source, so we can utilize it. So once நம்ம அதை சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா we can ஒரு டிசைன் பண்ணிட்டோம் அப்படின்னா we can save it as a file or we can print it as a circuit diagram and we can make it as an enormous purposes. So we can make it as an export as an text. ஸோ நம்ம இங்கே பண்ண சர்க்யூட்டு உங்களோட மிஷின் லாங்குவேஜில் கன்வெர்ட் ஆகிருக்கு. or we can save it as a file. சாரி சேவிங் as a ஃபைல்னால் இது .txt சேவ் ஆகும். ஸோ திருப்பி நம்ம வந்து அந்த சர்க்யூட்டை ஓப்பன் பண்ணி we can check that outputs. ஸோ சர்க்யூட் நம்ம வரைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். சம் வாட் எங்கேயோ போயிடுச்சு அப்படின்னா we can center the circuit by using the center circuit options. We can print the circuit by using the control P options in case of you are using the laptops. ஸோ நம்ம சர்க்யூட் வரைஞ்சதை we can print it and we can save it circuit. ஸோ நம்ம ஸ்கோப்ஸை நிற்கலாம். இந்த ரெசிஸ்டன்ஸையும் we can check the ohmsல, right? The resistance we can change it, we can check the power, voltage and etc. ஸோ இந்த இடத்துல வந்து வோல்டேஜ் வந்து வேரியபிளாக வச்சுருக்கோம் ஓம்ஸ் லாவுக்கு. ஸோ ஃப்ரம் த ஸ்லைட் பார் we can change the voltage and we can check the change in current, right? So thank you all for patient listening. அடுத்தடுத்த வீடியோவில் we'll discuss more about basics of electronics and learn beyond. Thank you all. So subscribe பண்ணிக்கங்க. We'll produce a lot of videos regarding electronics. Thank you.